அச்சுதன் தோல் தினம் எடுத்து வந்தார். எவனோ 72 வெள்ள சேனைகளின் தலைவனாக இருக்கக்கூடிய வாலி என்பவன் கொன்று விட்டானாம். அதுக்காகவே என்னுடைய தந்தையை கொன்றவனே பழி வாங்க வேண்டும், ஈமகடம் செய்ய வேண்டும் என்று இந்த மாயாவி புறப்பட்டு விட்டு அந்த கிஷ்கந்தை அந்த வாலி யார் என்று சந்திக்கிறேன். அவனோடு போர் புரி. அதே வாலி அந்த வாலி வாழக்கூடிய கிஷ்கந்தை இதுதானா? எங்கே இருக்கிறான்? எடுத்து பார்க்கிறேன். அதே இந்த 72 வெள்ள சேனைகளுக்கு தலைவனா இருக்கக்கூடிய வாலி நீதானா? முன்பு ஒரு சமயம் துந்திவீர் அச்சுதன் வந்தாரு தெரியுமா? என்னுடைய தந்தனா அவருடைய மகன் தான் மாயாவி. அந்தோ பரிதாபம். என்னோடு சபருக்கு வந்தார். பல முறை அறிவுரை எடுத்து சொன்னேன், ஏத்துக்கலை. ஆகையால சமர் செய்தார். கோபம் பிறந்தது. என் உடலை எடுத்தேன், சிரத்தை வெட்டி விட்டேன். உடல் அதோ பார்த்தாயா, மலை போன்று சாஞ்சி இருக்கிறது. மலை போல குவிந்திருக்கிறது. சினவட்ட ஆகாயத்தை நோக்கி சென்றது. எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? என்னுடைய தந்தையை கொன்றாய் அல்லவா? உன்னை கொல்ல வேண்டும். உதிரத்தை கொண்டு சென்று இறந்த என்னுடைய தந்தைக்கு ஈமக்கடை செய்ய வேண்டும் என்று சீறி எழுந்து தினம் வந்து புறப்பட்டு வந்து பார்த்தா கேவலம் ஒரு குரங்காக இருக்கிறார். குரங்கை கொல்வது தவறு. அதற்காக என்னுடைய தந்தையை கொன்ற தவறு என்று என் பார்த்தல் இந்த மன்னிப்புக்காரா உயிர் பாதம் பணியும் பரம்பரையை பிறக்க வேண்டாம் பரதேசி. ஏய் வீரவந்தா எடுவாள் கொண்டு போ. தந்தையா மறுத்தவனா கூடுவார்கள். அனைத்து வித்தங்களும் தெரிந்தவனா இந்த மாயாவி. என்னுடைய கருத்தாலே மாற வேண்டும் என்று அங்கே எழுதி விட்டார் பெருமன். வேண்டாண்டா, குரங்க கொல்லக்கூடாது என்று எத்தனையோ அறிவுரைகளும் உரைக்கிறேன். என்னை பார்த்து அனைவருமே புறமுது கட்டி ஓடுவார்கள். ஒரு குரங்கு இடத்தில் சமர் செய்யும் சமயத்தில் என்னுடைய பலமானது கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மாயில குறையுது. என்ன இருந்தாலும் இவனுக்காக பயந்து போக கூடாது. புறப்படுகிறேன். நீயும் பலசாலி, நானும் பலசாலி. நம்ம சமர் செய்யும் சமயத்தில் இந்த கிஷ்கந்தையை கிடு என்று நடுகிறது. ஏன் நீ நானும் சமர் செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரம் வராதா? வருகிறதுக்குள்ளே வா. எத்தனை வருடங்களானாலும் சரி, எத்தனை மாதங்களானாலும் சரி, தோளோடு தோல் மோதும்.
போவதற்கு ஒரே வழி, வருவதற்கு ஒரே வழி. வாடா தம்பி. மறைந்து விட்டான். வேகத்தோடு வேகம் மறையக்கூடியவன், மாயாஜால கற்றவன். இதை விடக்கூடாது. அவனை கொல்வதென்றால் என் ஒருவனால் தான் முடியும். அப்படி இருக்கே, இந்த பிளத்துவாரத்துக்கு யாரை காவல் வைப்பது? என் அருமை தம்பி சுக்கிரவாரத்தில் அவருக்கு காவல் வைக்கின்றேன். தம்பி சுக்கிரவா! வாழைக்கு தம்பியாக சூரியனுக்கும் பிறந்தவன். எனது பெயர் சுக்கிரீவன். ஆனால் அண்ணனை தருவது என்று கேட்கலாம். அண்ணா, ஒரே ஒரு தம்பி, ஒப்பட தம்பி, பண்புட தம்பி, பாசமல தம்பி தம்பி. ஒரு நேரத்திலே நம்மோடு பகை கொண்டு வந்தார் துந்து வேலக்கன். அவரோடு சம செய்யும் பொருட்டு அவர் சிரத்தை வெட்டி வைத்து விட்டேன். அவருக்காக பரிந்து அவர் ஈன்றெடுத்த மகன் மாயாவி என்னோடு சமருக்கு வந்து விட்டார். அவரை கொல்வதென்றால் என் ஒருவனால் தான் முடியும். அப்படி இருக்க நீ எனக்கு சர்வ ஜாக்கிரதையாக இந்த பிளத்துவாரத்துக்கு காவல் இருக்க வேண்டும். அண்ணா, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும். அவன் சிரத்தை கொண்டது ஒரு பாதத்தை சமன். துணைக்கு தலைமோடு அடுக்க அவரை பேசக்கூடிய அருமை தம்பியை வாழ்த்தியே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இருந்தாலும் அவளை கொல்ல வேண்டும் என்றால் நான் ஒருவனே செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வழிக்கு போவதற்கு ஒரே வழி, வருவதற்கு ஒரே வழி. நான் எத்தனை மாதங்கள் உண்டோடினால் சரி, காவலிலே சர்வ ஜாக்கிரதை நீ இருக்க வேண்டும். ஒரு வேலைகளை ஏமாற்றி விட்டு இந்த பக்கம் வந்தா உன் கருத்தில் இருக்கக்கூடிய உடைவாளை வெட்டி வைக்க வேண்டும். வெற்றி உடைக்க கிட்டட்டும் சந்திக்கிறேன். அண்ணனும் போருக்கு சென்று விட்டார். வரும் வரையில் இந்த கித்தினை கண்ணை இமைப்போல் காக்க வேண்டும். இந்த முக்கியமான விஷயத்தை எனது மனைவி உரிமை சொல்ல வேண்டும். உண்மை